PGTRB English Unit 9 Language and Linguistics ல Characteristics of Modern English Characteristics of Modern English இந்த Modern English உடைய Characteristics பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். Old English பாத்தீங்கன்னா it is a homogeneous அதாவது pure language. Old English வந்து mixed கிடையாது. அதில் எந்த ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸும் மிக்சடு கிடையாது. அதனால தான் ஓல்டு இங்கிலீஷை வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இட் பிகம் ஹெட்ரோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா மிக்ஸ் ஆகிறது, அதாவது மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிறது. அது எப்போ மிடில் இங்கிலீஷ்லேருந்து நமக்கு வந்து நிறைய மிக்ஸ் ஆயிடுச்சு. என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அதுக்குள்ளே வந்தது? இங்கிலீஷுக்குள்ளே லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ரெஞ்சு, நோர்ஸ், கிரீக், இட்டாலியன், இந்த மாதிரி இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் உள்ளே வந்ததுனால இதை வந்து நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வெசக்ஸுங்கிற டயலெக்ட் தான் பிராணமாக இருந்தது. ஸோ அதான் மெயின் டயலெக்ட். அதில் தான் எல்லாருமே எழுத ஆரம்பித்தாங்க. கிங் ஆல்ஃப்ரெட்லாம் அதில் தான் எழுத ஆரம்பித்தார். அவருடைய கிரானிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வெசக்ஸ் டயலெக்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மிடில் இங்கிலீஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட்னு சொல்லுவோம். ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட் அதெல்லாம் வந்து யார் யூஸ் பண்ணானா சாசருடைய கான்டெம்பரரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஜான் கவர் அண்ட் அதர் போயட்ஸ் எல்லாமே ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலெக்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாசர் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பிகன் இன் 1450 ஆர் 1500. சாசருடைய டெத்துக்கு அப்புறம் அதை வந்து ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோம். ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 1415 சொல்கிறாங்க, இல்லைனா 1500 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியட் தான் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். இதில் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரைஸ் ஆஃப் லண்டன் இங்கிலீஷ், லண்டனோட இங்கிலீஷ் வந்து பாப்புலரைஸ் ஆனது. இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் நியூ லேர்னிங், சயின்டிஃபிக் லேர்னிங்லாம் இந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1400ல லண்டனுடைய பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 40,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அங்கே வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட், அந்த ஈஸ்ட் ஆங்கிலிக்கா, இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜஸாக டயலெக்ட்ஸாக இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் கிரேட் வவல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எப்போன்னா ஆஃப்டர் சாசர் பிஃபோர் ஷேக்ஸ்பியர். சாசருக்கு அப்புறம் ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னு நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைம், TIME, டைம் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம் நேரத்தை. ஆனால் சாசரோடைய பீரியடில் டீம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஷேக்ஸ்பியரோடைய பீரியடில் டோம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? டைம். வாட்ஸ் அ டைம் நாவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமை வந்து அவங்க எப்படிலாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிரேட் வவல் ஷிஃப்ட். இது வந்து நடந்திருக்கு அந்த சமயத்தில். அதே மாதிரி இந்த ரெனைசான்ஸ் ஸ்காலர்ஸ்லாம் வந்து தே ஃபார்வர்டு லாட்டின் வேர்ட்ஸ் த்ரூ ஃப்ரெஞ்சு மூலியமா லாட்டின் வேர்ட்ஸை வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸில் வந்து பாரோ பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்து தான் டிண்டேலோடைய பைபிள், கிங் ஜேம்ஸோடைய பைபிள்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த மாடர்ன் இங்கிலீஷோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, டெவலப் ஆனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1660ல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லேட்டர் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவோம். இந்த சமயத்துலாம் ஜான் ட்ரைடன்லாம் உள்ள வர்றார். ஜான் ட்ரைடன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமியை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்குது. அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமி இருந்திருக்கு. ஸோ ஃப்ரெஞ்சில் இருக்கிற மாதிரியே இங்கிலீஷுக்கும் ஒரு அகாடமி இருக்கணும். ஸோ அது மூலிமா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் தான் என்ன நடக்குதுன்னா 1662ல் ராயல் சொசைட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஒரு 22 மெம்பர்ஸை வச்சு கொண்டு வராங்க. ஸோ எதுக்காக இந்த கமிட்டி அப்படின்னா தே வாண்டட் டு இம்ப்ரூவ் த லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ், த மாடர்ன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ரைடனுக்கு அப்புறம் டாக்டர் ஜான்சன் வராரு. டாக்டர் ஜான்சனை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். டிக்ஷனரி, சரிங்களா? ஸோ இவர் கொடுத்த டிக்ஷனரி தான் ஸ்டாண்டர்டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் டிக்ஷனரியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அதில் அவர் வந்து ஸ்பெல்லிங்கு, ப்ரொனன்சியேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்டை வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த வேர்டுக்கு இதுதான் வந்து ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ 19th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு ஸ்ட்ரெஞ்ச் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ப்ரொபோஸ்ட் அ நியூ டிக்ஷனரி. அவரும் ஒரு டிக்ஷனரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாரு. அதனுடைய ரிசல்ட் தான் நமக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து 1933 வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். எப்படி ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் வந்து கிரியேட் ஆகுது, எப்படி ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் இல்ல இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபோனாலஜி. ஃபோனாலஜி அப்படின்னா சவுண்ட். ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அ வேர்ட், ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஃபோனாலஜி. மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் கால்டு ஆர்பி. இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்பின்னு சொல்றோம். ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன். இதுக்கு பேர் வந்து ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன். இதை ப்ரமோட் பண்ணது, இந்த ஆர்பியை வந்து ப்ரமோட் பண்ணது பிபிசி. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா அந்த எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க இல்லையா லண்டன்ல, அவங்க ஒரு லெஸ் தென் 3% தான் இந்த இங்கிலீஷை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இங்கிலீஷ் இஸ் ஸ்ட்ராங்லி ஷிஃப்ட் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த வேர்டு இஸ் ஃபிக்ஸ்டு பை பிட்ச் ஆர் மியூசிக்கல் டோன். ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதனுடைய ரைசிங் டோன், ஃபாலிங் டோன், இன்டர்னேஷன் சொல்லுவோம். அதுக்கு பேரு அக்சென்ட். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அக்சென்ட். இந்த அக்சென்ட்டை வச்சு எப்படி அந்த வேர்டை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறதான் ஃபோனாலஜி. ஸோ இதை கொண்டு வந்தது ஆர்பி. ஆர்பியை கொடுத்தது பிபிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த நவுன், ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி இன்ஃப்ளெக்டட் ஆகுறாங்க, ஒரு அது கூட அடிஷன் எப்படி கொண்டு வராங்க, அதனுடைய வேர்டு எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு வேர்டு நவுன்ல இருந்து அட்ஜெக்டிவா எப்படி மாறுது, ஒரு அட்வர்பா எப்படி மாறுது, ஒரு ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ் எப்படி கொண்டு வராங்க, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் மார்ஃபாலஜின்னு சொல்றோம். நிறைய நவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளெக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அப்படின்னா ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த எஸ்இஎஸ் அப்படியே ஆட் ஆகி வருது. நிறைய நவுன்ஸுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் அப்படிதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிண்டெக்ஸ். சிண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி காம்ப்ளெக்ஸா மாறுது, இல்ல ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி காம்பவுண்டா மாறுது, இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி சிம்பிளாவும் காம்பவுண்டாவும் மாறுது. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து சிண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், மாடர்ன் இங்கிலீஷுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். மாடர்ன் இங்கிலீஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபோர்த்தா பார்க்கறது வொக்காபுலரி. வொக்காபுலரிங்கிறது வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வொக்காபுலரி இஸ் அ லார்ஜ் வித் மெனி ஃபாரின் வேர்ட்ஸ். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில், இங்கிலீஷ் வொக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் வேர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. த மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் ஹைலி ஹெட்ரோஜீனியஸ். அதாவது மாடர்ன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஹெட்ரோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா மிக்ஸ்டுன்னு அர்த்தம். மற்ற லாங்குவேஜ்ல இருந்து வார்த்தைகள் எடுக்கப்பட்டது. இட் ஹஸ் சிம்பிள் இன்ஃப்ளெக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கம்மின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஓல்டு இங்கிலீஷில் தான் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அதிகம், அடிஷனல் ஆட் பண்ணுறது. இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா ப்ளூரல் ஃபார்ம், நவுனுடைய ப்ளூரல் ஃபார்ம் எஸ்இஎஸ் வருது இல்லைங்களா, அது வந்து அதிகமாக ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் தான் இருந்தது. ஆனால் மாடர்ன் இங்கிலீஷில் அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டர். ஒரு வேர்டுக்கு இதுதான் ஸ்பெல்லிங்கு, இதுதான் இப்படிதான் இவ்வளோதான் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபிக்ஸ்டு வேர்ட் ஆர்டர். மாடர்ன் இங்கிலீஷ் ஹஸ் மெனி ப்ரிஃபரைசஸ் ஆர் ரவுண்ட் அபவுட் வே ஆஃப் சேயிங்ஸ். மாடர்ன் இங்கிலீஷில் நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸோடய நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், நிறைய விதங்களில் பேச முடியும். நியூ வெரைட்டிஸ் ஆஃப் இன்டர்னேஷன், அந்த உச்சரிப்பு, அந்த அக்சென்ட், அந்த ரைசிங் டோன், ஃபாலிங் டோன், இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நியூ வெரைட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்பெல்லிங் ரீஃபார்ம், ரெஃபர்மேஷன். ஸ்பெல்லிங் ரெஃபர்மேஷன் எப்படி வந்து ஒரு ஸ்பெல்லிங் வந்து கொண்டு வராங்க, ஒரு வேர்டுக்கு வந்து மாடர்ன் இங்கிலீஷில் எப்படி ஸ்பெல்லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இஸ் ஃபிக்ஸ்டு பை ஆர்பி. இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்து ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன். ஆர்பிங்கிறது ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன்.
இந்த ஆர்பிஐ ஆத்தரைஸ்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம வந்து ஐபிஏ அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷனல் ஃபோனட்டிக் அசோசியேஷன். ஐபிஏங்கிறது இன்டர்நேஷனல் ஃபோனட்டிக் அசோசியேஷன். இந்த ஸ்பெல்லிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபோனட்டிக். ஃபோனட்டிக் அப்படின்னா சிம்பிள்ஸ், ஆக்சுவல் சவுண்ட்ஸ், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஐடியோகிராஃபிக், அதாவது ஐடியாலஜி. அந்த ஐடியாவை வச்சு ஒரு சைனீஸ் ரைட்டிங், ஒரு ரைட்டிங், அந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரைட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி அந்த ஒரு வேர்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஐடியோகிராஃபிக். ரெண்டாவது வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது, இந்த ஃபோனட்டிக்கும் ஐடியோகிராஃபிக்கும் மிக்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து மிக்ஸ்டு. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பார்ட்லி ஃபோனட்டிக், பார்ட்லி ஐடியோகிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாடர்ன் இங்கிலீஷ் பிலாங்ஸ் டு த தேர்ட் கேட்டகரி. இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ங்கிறது வந்து இந்த மிக்ஸ்டு கேட்டகரியை சேர்ந்தது. இந்த மிக்ஸ்டு அப்படிங்கிறது பார்ட்லி ஃபோனட்டிக், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபோனட்டிக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஐடியோகிராஃபிக்கா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் வாஸ் ஃபிக்ஸ்டு பை த பிரிண்டர்ஸ் இன் 17th செஞ்சுரி. ஸோ 17th செஞ்சுரியில் தான் பிரிண்டர் வந்தது. ஸோ அவங்க இந்த பிரிண்டருமே ஒரு காரணம். ஏன்னா பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு நாவலை பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த வேர்ட்ஸில் வந்து இதான் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஓல்டு இங்கிலீஷ் இட் வாஸ் ஃபோனட்டிக். ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோனட்டிக் ஃபார்மில் தான் இருக்கும், ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். The Anglo-Saxon alphabet was originally adapted from Roman letters by Christian missionaries from Ireland. அயர்லாண்ட்லேருந்து வந்த கிறிஸ்டியன்ஸ் தான் ரோமில் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ரோமில் இருந்து வந்தவங்க தான் நமக்கு வந்து மிஷினரியை கொடுத்தவங்க, கிறிஸ்டியன் மிஷினரிஸை கொடுத்தவங்க. இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலிமா தான் நம்ம எஜுகேஷன் எல்லாமே வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க, கொடுத்தாங்க. ஸோ இதில் இந்த ஆங்கிலோ செக்ஷனுடைய ஆல்பபெட் வந்து பார்த்தீங்கன்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரோமன் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை தான் ரூனிக் ரைட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூனிக் ரைட்டிங்ஸ் அப்படின்னா மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. The Roman pronounced the words like Latin. ரோமன்ஸ் எப்படி வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா லாட்டின் மாதிரி தான், லாட்டின் லாங்குவேஜில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ரோமன்ஸ் தான் வந்து இங்கிலாந்துக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தது. 6th செஞ்சுரியில் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தவங்க. அந்த கிறிஸ்டியனில் இருக்கக்கூடிய நிறைய கிளர்ஜிமென்னு, நிறைய அந்த பாஸ்டர்ஸு, ஃபாதர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே அவங்க எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்கன்னா லாட்டினை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ரோமன்ஸ் ப்ரொனவுன்ஸ்டு வேர்ட்ஸ் லைக் லாட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டுக் சம் ஃபியூ லெட்டர்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ் ரூனிக் ரைட்டிங். இந்த ரூனிக் ரைட்டிங்கிறது தான் இந்த மேஜிக் வேர்ட்ஸ் மாதிரி. இந்த மேஜிக் வேர்ட்ஸுங்கிறது இந்த அந்த ஐடியோகிராஃபிக் இந்த மாதிரி வர்றது. ஸோ இதை வந்து ஸ்காண்டினேவியன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா த சவுண்ட் ஃப்ரம் ரூனிக். இந்த தங்கிறது அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்ததுன்னா ரூனிக்ல இருந்து வந்தது தான். The consonants have changed still middle English period. It is called great consonant shift. இந்த great consonant shift வந்து நம்ம கொடுத்த ஒரு ஜேக்கப் கிரீம் அண்ட் வெர்னர், இவங்களை பற்றி வெர்னர்ஸ் லானே நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி கிரேட் கான்சனன்ட் ஷிஃப்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்லேயே அடுத்த ஸ்லைடில் The great vowel shift took place between 15th to 17th century. இந்த great vowel shift நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15th to 17th century. அதாவது ஆஃப்டர் சாசர், பிஃபோர் ஷேக்ஸ்பியர். இதை பற்றி பார்த்தோம். எப்படி வந்து வவல் சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ டைம் வந்து டீம் அப்படின்னு இருந்தது, ஷேக்ஸ்பியர் பேரில் டோம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம டைம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் கிரேட் வவல் ஷிஃப்ட். ஸோ இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 15th to 17th century. The old English was roughly phonetic in spelling. ஓல்டு இங்கிலீஷ் வந்து எப்போவுமே ஃபோனட்டிக்கை பேஸ் பண்ணி தான் இருந்தது, சவுண்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. From 1700 to 1100 it became unphonetic. ஆனால் 700லேருந்து 1100 இந்த காலகட்டத்தில் வந்து அது அன்ஃபோனட்டிக்கா, நாட் ஃபோனட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாறிச்சு. The early modern English, William Caxton fixed spelling in printing. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இங்கிலாந்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வில்லியம் காக்ஸ்டன். அப்படி அவர் பண்ணும்போது அவர் ஒரு நாவலையோ ஒரு ட்ராமாவையோ இல்லை போயமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்பெல்லிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுமே மாடர்ன் இங்கிலீஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பெல்லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது.
வில்லியம் டி வோர்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஸ்பெல்லிங் ஃபிக்சேஷன். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வாஸ் ஃபிக்ஸ்டு. த ராயல் சொசைட்டி, இந்த ராயல் சொசைட்டியுமே வந்து ஒரு காரணம். அதாவது ஒரு அகாடமி வந்து உண்டாக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு அகாடமி வந்து உண்டாக்கணும்னு சொல்லி உருவாக்கணும்னு சொல்லி யார் சொன்னது? ட்ரைடன் சொன்னார். எப்படி வந்து பிரெஞ்சுக்கு அகாடமி இருக்கோ அந்த மாதிரி இங்கிலீஷுக்கும் ஒரு அகாடமி இருக்கணும்னு சொன்னதுனால இந்த ராயல் சொசைட்டி வந்தது. அதுமே வந்து இங்கிலீஷை வந்து என்ன பண்ணுது? இம்ப்ரூவ் பண்ணுது, சயின்டிஃபிக் பர்பஸஸ். சரிங்களா? அப்போதான் அந்த நியூ நாலேஜ், நியூ இன்வென்டிங்னு ஒரு பாயிண்ட் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சயின்டிஃபிக்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ட்ரைடன் லாங்ட் ஃபார் த இங்கிலீஷ் அகாடமி. ட்ரைடன் வந்து என்ன பண்ணுறாரு? இந்த ஒரு இங்கிலீஷ் அகாடமி வரணும்னு ரொம்ப சொன்னவர் அவர் தான். ஜொனாதன் ஸ்விஃப்ட் ஆல்சோ ஹேட் திஸ் ஐடியா. ஜொனாதன் ஸ்விஃப்ட்ங்கிற ரைட்டருக்குமே இந்த ஐடியா இருந்தது. டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஃபிக்ஸ்டு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 20th செஞ்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா the Society for Pure English, the Society for Pure English was founded to fix British English spelling and pronunciation. ஸோ சொசைட்டி ஃபார் பியோர் இங்கிலீஷ்னு ஒரு அகாடமி, ஒரு சொசைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா பிரிட்டிஷ் லாங்குவேஜ், இங்கிலாண்டில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கு ப்ரொனன்சியேஷனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. The society was founded in 1913. இந்த சொசைட்டி வந்து, அதாவது சொசைட்டி ஃபார் பியோர் இங்கிலீஷ், இந்த சொசைட்டியை வந்து எந்த வருஷம் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க, ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1913. அது யார் வந்து சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா ராபர்ட் பிரிட்ஜஸ். இவர் வந்து ஒரு போயட் லாரட். இந்த வீடியோவிலேயே தேர்டு டாபிக்கு இல்லை லாஸ்ட் டாபிக்கு இங்கிலீஷ் லெக்சிகன். இங்கிலீஷ் லெக்சிகன், அதாவது இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் எப்படி அதனுடைய பரிணாமம் வந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஹஸ் மெனி வேர்ட் கலெக்ஷன் ஃபார் ஹார்ட் வேர்ட்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ் எக்ஸெட்ரா. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நிறைய வேர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸுக்கு, ஃபாரின் வேர்ட்ஸுக்குலாம் மீனிங்காக கொண்டு வந்தது தான். இன் ஏன்ஷியன்ட் டேஸ் தீஸ் வேர்ட் கலெக்ஷன்ஸ் வேர் கால்டு கிளாசரிஸ். இந்த வேர்டு கலெக்ஷன்ஸுக்கு பேர் வந்து கிளாசரிஸ் அப்படின்னு ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. கிளாஸா அப்படின்னா என்ன மீனிங்னா ரேர் வேர்ட்ஸ் நீட் ஸ்பெஷல் எக்ஸ்பிளனேஷன். தெரியாத வார்த்தைக்கு மீனிங், அதுக்கு பேர் தான் கிளாசரிஸ். அந்த கிளாசரிஸ் தான் நாளடைவில் என்னவா மாறுது? டிக்ஷனரிஸா மாறுது. The Renaissance produced Latin Greek dictionaries. ரெனைன்சான்ஸ் பீரியட்ல தான் வந்து நமக்கு வந்து லாட்டின் கிரீக் டிக்ஷனரிஸ் வந்தது. இதை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷ்ல டிக்ஷனரிஸ் வந்து வருது. தாமஸ் கூப்பர்ஸ் அவருடைய டிக்ஷனரி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெசாரஸ் லிங்குவா ரொமானா எட் பிரிட்டானியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா 1565ல் வந்தது. ஆனால் ஆக்சுவலாக அந்த டிக்ஷனரி வாஸ் ரிட்டன் இன் லாட்டின். இந்த டிக்ஷனரி எதில் எழுதப்பட்டது அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜில் எழுதப்பட்டது. ஆனால் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் வந்த டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா 1604 ராபர்ட் காட்ரே இவர் எழுதின டிக்ஷனரி பேர் எ டேபிள் ஆஃப் ஆல்பபெட்டிக்கல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். எ டேபிள் ஆஃப் ஆல்பபெட்டிக்கல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு ராபர்ட் காட்ரே எழுதுறாரு. அவருக்கு அடுத்து தான் 1658ல் எட்வர்ட் பிலிப். இந்த எட்வர்ட் பிலிப் யார் அப்படின்னா ஜான் மில்டனுடைய நெஃப்யூ, ஜான் மில்டனுடைய ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்றாரு, த நியூ வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். த நியூ வேர்ல்ட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு ஜெனரல் டிக்ஷனரி அப்படின்னு பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கடுத்து தேர்டு ஸ்டேஜில் தான் ஸ்டீபன் ஸ்கின்னர் 1671ல் அவர் ஒரு டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்றாரு, எட்டிமோலாஜிக்கன் லிங்குவா ஆங்கிலிக்கானே அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஆனா 1667லே டச்சு ஸ்காலர் ஒருத்தர் பிரான்சிஸ் ஜூனியஸ் அப்படிங்கிறவர் எட்டிமோலாஜியன் ஆங்கிலிக்கானம் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை வந்து என்ன பண்றாரு நேம்ல பப்ளிஷ் பண்றாரு. இது எல்லாமே பாருங்க கிட்டத்தட்ட 1604ல் ஆரம்பிச்சு 1667 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜ் டிக்ஷனரி, 4 டிக்ஷனரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா டாக்டர் ஜான்சன் கம்பைல் பண்ண அந்த டிக்ஷனரி தான் ஸ்டாண்டர்டு டிக்ஷனரின்னு நம்ம இன்னைக்கும் சொல்றோம். இப்போ 4th ஸ்டேஜில் பாருங்க ஜான் கெர்சி அப்படிங்கிறவர் ஒரு டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1708ல், ஜென்ரல் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிக்ஷனரியம் ஆங்கிலிக்கோ பிரிட்டானிக்கம்
அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதை கம்பைல் பண்ணியிருக்காரு. அதே 1730ல வந்து நார்தன் பெய்லேங்கிற ஒரு டிக்ஷனரியை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. A more complete universal English dictionary. A more complete universal English dictionary அப்படின்னு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுக்கு இன்னொரு பேரு டிக்ஷனரியம் பிரிட்டானிக்கம் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. 4th ஸ்டேஜ் வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு 4th ஸ்டேஜ் வரைக்கும் எத்தனையோ டிக்ஷனரிஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்தது. ஆனால் டாக்டர் ஜான்சன் 1755ல டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியை வந்து கம்பைல் பண்ணார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் எது ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி அப்படின்னா டாக்டர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி தான். இவருக்கு அப்புறமும் டிக்ஷனரிஸ் நிறையா கொடுத்தாங்க. 6th ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ரிச்சர்ட்சன் வந்தார். அவர் என்ன நியூ டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கொடுத்தாரு. அதில் நிறைய கொட்டேஷன்ஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸோட கம்பேரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதே 1928ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாலஜிக்கல் சொசைட்டி இவங்க தான் வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி கொடுத்தவங்க. A new English dictionary on historical principles printed by Oxford Clarendon Press. 10 வால்யூம்ஸ். எத்தனை வால்யூம்ஸ் அதில் இருந்திருக்கு? 10 வால்யூம்ஸ் இருந்திருக்கு. அதை தான் வந்து கடைசியாக ரெடியூஸ் பண்ணி குறைச்சி ஒரு டிக்ஷனரியாக கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ஷனரிக்கு பேர் தி ஆக்ஸ்போர்ட் கான்சைஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி. தி ஆக்ஸ்போர்ட் கான்சைஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், 2 இங்கிலீஷ் இருக்குன்னு பார்த்துருப்போம். அப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் இவ்வளோ டிக்ஷனரிஸ் வந்தது. அப்போ அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் ஒரு டிக்ஷனரி இருக்கும் தானே? அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் டிக்ஷனரி இருந்தது. சரிங்களா? அதே அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் வந்து ஜான் வெப்ஸ்டர், அவர் தான் இன்டர்நேஷனல் டிக்ஷனரின்னு ஒன்று கொடுத்தாரு. அவருக்கு அப்புறமும் கொடுத்தாங்க இந்த செஞ்சுரி டிக்ஷனரின்னு ஒன்று வந்தது. இதுதான் அமெரிக்கன் டிக்ஷனரி ஆஃப் என்சைக்ளோபீடியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது 6 வால்யூம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டிக்ஷனரி ஆஃப் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ஒன்று ரீசெண்டாக பப்ளிகேஷன் ஆச்சு. இப்போ நம்ம டாக்டர் ஜான்சனுடைய டிக்ஷனரி தான் ஸ்டாண்டர்டு டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த டாக்டர் ஜான்சனுடைய டிக்ஷனரிக்கு அவர் ஒரு பேர் வச்சிருந்தார். டிக்ஷனரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர், அந்த பேர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். A dictionary of the English language in which the words are deduced from their originals and illustrated in their different signification by examples from the best writers to which are prefixed a history of the language and an English grammar அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துருக்காரு. அவர் பை சாமுவேல் ஜான்சன், டாக்டர் ஜான்சன் இல்லைன்னா சாமுவேல் ஜான்சன். அவருடைய டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இதுதான் பெரிய பேர். முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிக்ஷனரிஸ் வந்து பரிணாமம் எடுத்ததுன்னு சொல்கிறோம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் இன்னைக்கு 3 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், ஸ்பெல்லிங் ரெஃபர்மேஷன், இங்கிலீஷ் லெக்சிகன், அதாவது டிக்ஷனரியை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.